மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல நடக்கக்கூடிய இந்த பெயர்ச்சிகள்லாம் என்ன மாதிரி நற்பலனை தரப்போகுது? நீங்க சொன்ன மாதிரி அந்த உறவு எந்த உறவு இவங்களோட இணைய போறாங்க? நிச்சயமாக ஒரு நல்ல கேள்வியாக கேட்டீங்க. இந்த கிரக பயிற்சியில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னென்னா, பாதி பேத்துக்கு காதல் சக்ஸஸ், சொந்த பந்தங்கள். இந்த ராசி 4ஆம் அதிபதி இங்கே வரனால சொந்த பந்தத்தில் இவங்க விலகி இருந்தாங்க. இந்த ராசி இவங்க பார்த்தீங்கன்னா அத்தை என்ற உறவு பேச்சப் ஆகுது. நம்மளாம் அத்தை அத்தை மாமாலாம் பேசாம விட்டுட்டாங்க, பெரியப்பாலாம் எங்களுக்கு பேச்சு இல்லைங்க அப்படின்னு இருப்பாங்க. இப்போ என்னன்னா, சரி வாழ போகிறது கொஞ்ச நாள் தான், திருப்பி பார்ப்போம் அப்படின்னு திருப்பி அதோ ஒரு ரீயூனியன் ஆகக்கூடிய அம்சம் வந்திருக்கு. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூலை மாதம் நடக்கவிருக்கும் 3 கிரக பயிற்சிகளை நமக்காக ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா சொல்றதுக்காக யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், அதே மாதிரி வாஸ்து நிபுணர், ரொம்ப சிறப்பு வாஸ்து நிபுணர். உங்க வீட்டில் ஏதாவது வாஸ்து பிரச்சனை இருந்ததுன்னா நீங்க சாரை சந்திச்சு கேட்டுக்கலாம். அதே மாதிரி சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடியவர். தமிழ்நாட்டில் சோழி பிரசன்னம் அப்படின்றதே ரொம்ப கம்மியா இருக்கு. ரொம்ப துல்லியமா சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடிய ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம். ரொம்ப முக்கியமான பதிவு முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப சிறப்பு. உங்களுடைய எல்லா பதிவுமே ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப ஸ்பெஷலான எளிமையான வாழ்வியல் பரிகாரம் மக்களுக்காக நீங்க ஒவ்வொரு பதிவிலையும் சொல்லிட்டு வரீங்க. எல்லா ராசி நேயர்களும் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க உங்களுடைய பதிவை பார்க்கும் பொழுது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் இந்த ஜூலை மாதம் வரக்கூடிய 3 பயிற்சிகள். செவ்வாய் பயிற்சி வருது, சனி வக்கர பயிற்சி இருக்கு, அதே மாதிரி ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகங்களும் அடைபட்டிருக்காங்க, சுக்கிரன் மட்டும் வெளியில வரா மாதிரி இருக்காரு. ஸோ இதை பேஸ் பண்ணி எல்லா ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்கு அப்படின்றத மக்களுக்காக சொல்லுங்க சார். நிச்சயமா நல்ல கேள்வியாக கேட்டீங்க. இன்றைய காலகட்டத்தில் தேவையான பயிற்சியாக இது இருக்கின்றன. உலக அளவில் பொருளாதார ஏற்ற இறக்கங்கள் பார்த்தோம். 3ஆவது இடத்துல இருந்து இந்தியா 7ஆவது இடத்துக்கு வந்தது இல்லையா? மீண்டும் இந்தியா வளர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் இருக்கு. ஏன்னா இப்ப குரு பயிற்சி நடந்திருக்கு. முதல்ல உலக அளவு பதட்டம் தனியும். முதல்ல பதட்டம் தனியும் போது நம்ம வீட்டுல கேஸ் சிலிண்டர் எல்லாம் சேஃபா வரப்போகுது, அதுவே சேஃப் ஆக போகுது. இந்த காலகட்டத்துல மக்கள் மனநிலைமைகள் நல்ல விதமாக பாசிட்டிவா மாறப்போகுது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் இதுல இப்பதான் குரு பயிற்சி வேற வந்திருக்கு. மற்ற இத்தனை பயிற்சி என்ன பண்ணுதுன்னா, அப்சைட் டவுன் நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவா மாற்ற போகுது. உறவுகள் ரீதியாக நிறைய விஷயம் மாற்ற போகுதுங்க. கணவன் மனைவியா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அக்கா தங்கச்சி சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் ரீதியாக நான் வேலை செய்கிற இடத்துல இருக்கின்ற உறவுகள் சம்மந்தப்பட்டது. அதெல்லாம் சார் கூட்டாக சேர்ந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிட்டோம் சார், அது எப்படி போகும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், சொத்து சுகங்களை ஒன்றா வாங்கிடுவாங்க சார், பணத்தை கொடுத்துட்டேன் திருப்பி கொடுப்பாங்களா, என் கிளைண்ட்டை நம்பி பண்ணலாமா, இது மாதிரி எண்ணற்றது. குறிப்பாக சினிமா துறையில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபீல்டில் ரொம்ப டவுனாக இருக்குது. மீண்டு வருமா, புத்துயிர் பெறுமா? இந்த மீடியா துறைக்கும் இந்த விஷயம் சம்மந்தப்பட்டிருக்கிறதாங்க முக்கியமான காலகட்டம். ஏன்னா எல்லாருமே ஆன்லைன் இன்ஃப்ளூயன்சர் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் இந்த காலகட்டம். சூப்பரா இருக்குன்னு சொல்ல வரீங்க. அப்போ ஸோ எல்லா ராசி நேயர்களும் ரொம்ப ஆர்வமா பார்ப்பாங்க. இந்த இன்ட்ரோவே அவ்வளோ அருமையா ரொம்ப பாசிட்டிவா கொடுத்துருக்கீங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்குமான பலாபலன்களை பார்த்துடலாம் சார். ரொம்ப அழகா சொன்னீங்க சார். அப்பனா எல்லா ராசிக்குமே எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கா? நிச்சயமாக. ஆனால் ஒரு சில பாயிண்ட் ஒவ்வொரு ராசியினருக்கும் மாறுபடுகின்றன. இருக்கிற நிலைகள் மாறுது. அப்சைட் டவுன் சொன்னேன். அப்போ தீயதெல்லாம் மாறுது, நல்லது வருது. ஆனால் ஒரு சில பாயிண்ட் ஸ்பெசிஃபிக்காக உறவுகளில் யூடர்ன் போடும் காலகட்டமாகவும் இருக்குது. அதை கவனமாக பார்க்கணும். அப்போ அது ஒவ்வொரு ராசிக்கும் மாறி வருதுங்க. கண்டிப்பா, நிச்சயமா. எந்த விஷயங்கள் உங்க ராசிக்கு மாறப்போகுது, எந்த விஷயங்கள் உங்க ராசிக்கு ரொம்ப சாதகமா இருக்கு அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்குமா மக்களுக்கு நம்ம இப்ப சொல்லிடலாம் சார். சரி, இன்னைக்கு பார்க்க போறது மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல நடக்கக்கூடிய இந்த பெயர்ச்சிகள்லாம் என்ன மாதிரி நற்பலனை தரப்போகுது? நீங்க சொன்ன மாதிரி அந்த உறவு எந்த உறவு இவங்களோட இணைய போறாங்க? நிச்சயமாக நல்ல கேள்வியாக கேட்டீங்க. இந்த கிரக பயிற்சியில குரு என்ற ஒரு கிரகம் கூட 2ஆம் இடத்தில் வருது. புது உறவு குடும்பத்துக்கு வரப்போகுது. சூப்பர். அது குழந்தையாக இருக்கா, காதலன் காதலியாக இருக்கா, திருமணமாக இருக்கா, பிரிந்தவர்களா இருக்கான்னு தெளிவாக பார்த்துருவோம். அப்போ
தவற விட்ட உறவு வருது. இந்த ராசிக்கு இப்போ திடீர் சர்ப்ரைஸ் என்ன இருக்குன்னா, ரொம்ப நாளாக காண்டாக்ட் பண்ணிட்டாங்க. இத்தனை நாள் அது ஃபேஸ்புக்கில் இருக்கலாம், இல்லை ஃபோன் நம்பர்லாம், ஏதோ ஒரு திடீர்னு ஒரு கம்யூனிகேஷன் கிடைக்கும். இவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் பேச்சப் ஆக திருப்பி ரீயூனியன் ஆக ஒரு வாய்ப்பு வருது. முதல்ல இந்த ராசிக்கு திருமணம் சம்மந்தப்பட்டதாங்க. திருமண வயதுடைய நிறைய பேர் பார்த்திங்கன்னா, திருமணம் இருக்கா இல்லையா அந்த மாதிரி ஒரு தத்தளிச்சுதாங்க. முதல்ல திருமணம் என்ற ஒரு பந்தம் மனதுக்கு பிடித்த மாதிரி அமையுது. இந்த காதலன் சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்க என்ன ஆச்சுன்னா, காதல் ஃபஸ்ட்டு இவங்களுக்கு என்னென்னா, பாதி பேத்துக்கு காதல் சக்ஸஸ், பாதி பேத்துக்கு பிரச்சனையிலே இருக்குது. ஏன்னா இது கண்டினியூ ஆகுமா, இல்லை எனக்கு ஒத்து வரல. இந்த காதலன் காதலிக்குள்ள இந்த நேரத்தில் இவங்களுக்கு என்னன்னா, 5ஆம் இடம் சுக்கிரனா தான் இருக்குது. இவங்களுக்கு என்ன இருக்குன்னா, கம்யூனிகேஷன் கேப்பும் ஈகோ கிளாஸஸும் வந்திருக்குது. இந்த ஈகோ கிளாஸஸ் மாறக்கூடிய காலகட்டத்தில் தான் இவங்க ஒரு மீது கவனமாக டீல் பண்ணணும். காதல் டு கல்யாணம் கொண்டு போகிறதுக்கு கவனமாக. ஒரு சிலர்லாம் வேணான்னு பிரிஞ்சிடறாங்க. பிரிஞ்சதுக்கப்புறம் ஆணும் பெண்ணும் வருத்தப்படுறாங்க. எனக்கு ஒரு சில பெண்லாம் கேட்கும்போது அவங்க திருப்பி வருவாங்களா, வேணான்னு சொல்லிட்டோம் அப்படி கேட்கும்போது எங்களுக்கு இதாக இருக்கும். அப்போ ஏன் வேணான்னு சொன்னீங்க? அப்போ சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை 2 தடவை யோசிச்சு இமோஷ்னலில் டிசிஷன் எடுத்துட்டு அப்புறம் உண்மைத்தன்மை பின்னாடி வாழ்க்கையெல்லாம் பார்க்கக்கூடிய அம்சம் பார்க்குறாங்க. இதுதான் இவங்களுக்கு. ஆனால் இவங்களுக்கு என்னென்னா, சொந்த பந்தங்கள் இந்த ராசி 4ஆம் அதிபதி இங்கே வரனால சொந்த பந்தத்தில் இவங்க விலகி இருந்தாங்க. இந்த ராசி சொந்த பந்தம்லாம் வேணாம், தனியாக இருக்கேன், நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருந்தேன். இப்போ இந்த ராசி புரியுது. ஏன்னா இந்த ராசி கலகலப்பான ராசி, பேச்சு நல்லா மற்றவங்களோட கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மை உண்டு. சொந்த பந்தங்கள் எல்லாம் சரியாக மீண்டும் ரீயூனியன் ஆகிறாங்க. இப்போ நிறைய கோயில் ட்ரிப்பு, அது இல்லாமல் இன்ப சுற்றுலாக்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோயில் சொந்தத்தில் ஒரு ஃபங்க்ஷன் வருது, ஆக மொத்தம் போய் ரீயூனியன் ஆக வாய்ப்புண்டு. ஆனால் இதே ராசி ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இது விஷயம் என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட வயதுடைய ஆண் பெண்கள் ஒரு ஒரு டீசெண்டாக தான் சொல்லணும், ஏதோ தெரிஞ்சு சின்ன வயசில் ஏதோ ஒரு காதலோ ஏதோ ஒரு இருந்திருக்கும். அந்த உறவை கன்டினியூ பண்ண வேண்டாம், அது தப்பாக இருக்கும். ஏன்னா திருப்பி பழைய ஏற்பட்ட உறவுகளோ, ஒரு சில திருமணமே டைவர்ஸ் ஆகி வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. முன்னாள் மனைவி கணவன் அந்த உறவுகள் வரும்போது அதை நட்பு ரீதியாக மட்டும் இருக்கணுமே தவிர, அந்த உறவை பேலன்ஸ் பண்ண வேண்டிய கவனமாக இருக்க வேண்டிய ராசி இது. இந்த ஒரு பாயிண்ட் தாங்க அதிகமாக இந்த மிதுன ராசி கவனமா மைண்ட்ல வச்சுக்கணும். உறவுகள், குழந்தைகள் இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு. இது ஜோதிடம் நம்ம கணிச்சிட்டோம் இந்த மாதிரி வரப்போகுதுன்னு. அப்ப அதை கவனமா டீல் பண்ண வேண்டிய ராசியாக வந்திருக்கு. நிச்சயமா ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சார். இப்ப இந்த பூர்வீக சொத்து ஏதாவது இவங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்ப என்ன ரீயூனியன் ஆக போகுதுன்னு சொல்றீங்க, உறவுகள் சேர போறாங்க அப்படிங்கும் பொழுது பூர்வீக சொத்து விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஏதாவது இவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு? நிச்சயமாக இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரும் பணம் வரக்கூடிய அம்சம் உண்டு. இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா பூர்வீக சொந்த பந்தங்கள் எல்லாம் சைனிங் போட வேண்டிய அத்தாரிட்டி வருகிறது. அப்போ சொத்துக்கள் ஏதோ ஒன்று சேல்ஸ் பண்ணுறது, அதுலேருந்து பணம் வர்றது, நகைகள் வருகிறது, இது மாதிரி அம்சம் உண்டு. இவங்க பார்த்தீங்கன்னா அத்தை என்ற உறவு பேச்சப் ஆகுது. ரொம்ப அத்தை மாமாலாம் பேசாம விட்டுட்டாங்க, பெரியப்பாலாம் எங்களுக்கு பேச்சு இல்லைங்க அப்படின்னு இருப்பாங்க. இப்போ என்னன்னா, சரி வாழ போகிறது கொஞ்ச நாள் தான், திருப்பி பார்ப்போம் அப்படின்னு திருப்பி ஏதோ ஒரு ரீயூனியன் ஆகக்கூடிய அம்சம் வந்திருக்கு. அந்த இதில் அந்த பிரச்சனை அத்தை என்ற உறவில் சைன் வாங்குறதுக்காக அதுக்கு மட்டும் இல்லை, கொஞ்சம் பணங்கள் புடவைகள் கொடுத்து பண்ணணும். இந்த ராசி இந்த உறவுகளை மெயின்டைன் பண்ண மன நிம்மதியடைய ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, கோயில் தீர்த்தங்கள், இப்போ பொதுவாக காசி தீர்த்தம், கங்கை தீர்த்தம், இது மாதிரி ஏதோ ஒரு தீர்த்தங்கள் வீட்டுக்கு வந்து வீட்டில் தெளித்து விட்டுறது ஒன்று ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம். அது பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுத்துரும். இந்த ராசி அன்பர்கள் வீட்டில் எப்போவுமே ரோஸ் வாட்டர் கொஞ்சம் அடிக்கடி பயன்படுத்தும் போது இந்த ரோஸ் ஸ்மெல் இருக்கிற மாதிரி. நான் சுக்கிரன் 5ஆம் இடம், அப்போ மனதுக்கு சந்தோஷமாக நல்லது மட்டும் நடக்கக்கூடிய சூழ்நிலைகளை இந்த ராசிக்கு கொண்டு வந்து கொடுத்துரும். இது ரொம்ப, ஏன்னா வாழ்வியல் பரிகாரமாக கோயில் பண்ணுறதோட வாழ்வியல் ரீதியான பரிகாரம் எளிமையாக இருக்குது. சரி, இப்போ நம்ம சொத்துக்களை பற்றி பேசும்பொழுது பூர்வீக சொத்து ஏதோ ஒன்று விற்று கூட நமக்கு பணம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க இந்த ராசிக்கு. அதே மாதிரி இப்போ ஜாயிண்டாக ஒரு சொத்து, ஒரு மனையோ இல்லை ஒரு வீடோ ஜாயிண்டாக வாங்கிடுறாங்க, அண்ணன் தம்பியோ அக்கா தங்க அந்த மாதிரி வாங்கிட்டாங்கன்னா, இப்போ அவங்க அதை விற்று எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஈக்குவல் ஷேர் இவங்களுக்கு கிடைக்குமா? நிச்சயமாக நல்ல கேள்வி கிடைக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது பிஸ்னஸ் ரீதியாகவும் இன்வால்வ் ஆகுது. சொந்த பந்தத்தில் ஜாயின் பண்ணி பக்கமாக வாங்கினது, சார் நான் எவ்வளோ ஷேர் போடுறேன், நீ எவ்வளோ போடுறேன், தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணி அதை பிரிக்கிறது, ரியல் எஸ்டேட்டில் மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணி பிரிக்கிறது, இந்த மாதிரி இந்த சொத்துக்களை எப்படி பங்குறதுக்கிறது, இந்த ஷேர்ஸை எப்படி கொண்டு வந்துக்கிறதுங்கிறதுல மிகப்பெரிய குழப்பம் வந்துட்டு இருக்குது. ராசி அன்பர்கள் என்ன ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா, இது தசாபத்தி அடிப்படையில் மாறும். கோச்சாரத்தில் என்ன பண்ணுதுன்னா 50-50 சரி பங்காக உங்களுக்கு வர வேண்டிய சொத்தை கேட்டு வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்குது. இப்போ நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு உண்டானது. சொத்து பத்தில் நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒருத்தர் அதை பராமரிச்சிருப்பார், ஒருத்தர் அதை வேலை செஞ்சிருப்பார். அதுக்குண்டான ஊதியம் எல்லாம் சரியான காலகட்டம் கிடைக்கிறனால
இந்த காலகட்டத்தில் உறவுகளை பேச்சப்பு, உனக்கு வர வேண்டிய பங்குகள் அனைத்தும் சரியாக சமமாக வருகிற காலகட்டம் வந்திருக்கு இப்போ. சூப்பர் சூப்பர். ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கீங்க. மிதுன ராசிக்கு சொத்து வரப்போகுது, உறவுகளும் ஒன்று சேர போகிறாங்க, குறிப்பாக அத்தை வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அத்தை, மாமா, பெரியம்மா, பெரியப்பா இந்த மாதிரி உறவுகளோடு வாழறது தான் நமக்கு சந்தோஷம் இல்லையா? ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தி இன்னைக்கு மிதுன ராசிக்கு கொடுத்துருக்கீங்க. நன்றி சார். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க அஸ்ட்ராலஜி கத்துக்கணும் அப்படின்ற ஆர்வம் உங்களுக்குள்ள இருக்கும். எப்படி கத்துக்கிறது அப்படின்னு தெரியாம இருக்கலாம். நீங்க ஜோதிட கலையில் நிபுணராக ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நம்மளுடைய ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சார் ரிலீஸ் பண்ணியிருக்கிற இந்த புக்கை வாங்கி நீங்க படிச்சா மட்டும் போதும். இந்த புக்கிலேயே எல்லா விதமான விஷயங்களும் உள்ளடக்கிய புத்தகம் இது அப்படின்னு சொல்லலாம். சாரே இதை எழுதி வெளியிட்டு இருக்காங்க. இது அமேசான்ல, பிளிப்கார்ட்ல எல்லாத்துலயுமே கிடைக்குது. இல்லை என்னால் அதெல்லாம் போய் தேடி வாங்க முடியலன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி சார்கிட்டயே டைரக்டா கேட்டு கூட இந்த புக்கை வாங்கி நீங்க படிக்கலாம். ரொம்ப உபயோகமா இருக்கும். வீட்டில் இருந்தபடியே நம்மளுடைய ஜாதகத்தை நம்மளே எப்படி பார்க்கறது, எப்படி கணிக்கிறது, நம்ம உறவுகளுக்கு என்ன விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுக்கறது, ஜாதக ரீதியா, ஜோதிட ரீதியா எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த புக்கில் இருக்கு. இந்த புக் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க இப்பவே. அதே மாதிரி தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும், ஜோசியம் பார்க்கணும், இல்லை பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா வீடியோவில் தெரியிற அதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் டைரெக்டாகவும் சாரை விசிட் பண்ணலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது. ஸோ அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.